2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 11 புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். இளைஞர்களுக்கு இந்த முறை வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம். திமுகவுடைய 2024 நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியலானது தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் வெளியிட்டார். அதன் அடிப்படையிலே இந்த முறை 21 இடங்களில் திமுக நேரடியாக போட்டியிடுகிறது. அந்த 21 இடங்களில் 11 பேர் புதிய வேட்பாளர்கள். நிறைய கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் திமுகவில் பெற்ற போதும் அவர்கள் அனைவரும் நேர்காணலுக்கு அழைத்து அதன் அடிப்படையிலே அந்த 3000 விருப்ப மனுக்களில் தற்போது 11 பேரை புதிதாக தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய 10 பேர் கடந்த 2019ஆம் ஆண்டு வெற்றி பெற்றவர்கள் தற்போது நீடிக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது 11 புதிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வடசென்னையை பொறுத்த வரைக்கும் கலாநிதி வீராசாமி கடந்த தேர்தலின் போது வெற்றி பெற்றார். எனவே மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றவர். மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் தயாநிதி மாறன் ஏற்கனவே கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர். அதே போல ஸ்ரீபெரும்புதூரில் திமுகவுடைய பொருளாளர் டி.ஆர். பாலும் கடந்த முறையில் வெற்றி பெற்றவர். காஞ்சிபுரத்தில் க. செல்வம் அவர்களும் ஏற்கனவே கடந்த முறையில் வெற்றி பெற்றவர். அரக்கோணத்தில் ஜெகத்ரட்சனும் கடந்த முறை வெற்றி பெற்றவர். வேலூரில் கதிரானந்த் அவரும் ஏற்கனவே வெற்றி பெற்றவர். குறிப்பாக தருமபுரியை பொறுத்த வரைக்கும் புதிய வேட்பாளர் வைக்கப்பட்டிருக்கார். மணி என்ற இளைஞர் அணியைச் சேர்ந்த அவருக்கு அந்த வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை இருந்த அண்ணாதுரையே இந்த முறையும் நீடிக்கிறார். ஆரணியில் தனநிதி வேந்தன் அவரும் இளைஞர் அணியில் பொறுப்பாளராக இருக்கிறார். அவருக்கு புதிய வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் மலையரசன் அவருக்கும் இந்த வாய்ப்பு புதிய வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேலத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளக்கூடிய செல்வ கணபதிக்கு இந்த முறை வாய்ப்பு புதிய வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஈரோட்டில் இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இளைஞரணி துணை செயலாளர் இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. நீலகிரியை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை போட்டியிட்ட ராசாவே இந்த முறை தொடர்கிறார். கோவையை பொறுத்த வரைக்கும் புதிதாக தற்போது ராஜ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார், வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் சாமியும் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் அருண் நேரு, அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேரு தற்போது வேட்பாளராக புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் முரசொலி இளைஞரணியைச் சேர்ந்த அவர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் பழனிமாணிக்கம் முன்னாள் எம்பியினுடைய பழனிமாணிக்கத்துடைய உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்களே நீடிக்கிறார். தென்காசியை பொறுத்த வரைக்கும் பெரிதும் எதிர்பார்க்காத ராணி சி ராஜகுமார், இவர் யார் என்றால் இளைஞரணி துணை செயலாளர் இருக்கக்கூடிய அவரது மனைவிகள். ஏற்கனவே கடந்த தங்கரங்கோயில் தேர்தலிலே இவர் இடம் கேட்டார். சட்டமன்ற தேர்தலிலே இடம் கேட்ட அவருக்கு தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் தற்போது தென்காசி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.